யாருங்க? இது அநியாயம். நீ எல்லாம் இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம், அதை இந்த ஊர் நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என் கண்ணால நான் பார்த்தேன் நடந்த அநியாயத்தை. புருஷனுக்கு நானே தண்டனையை கொடுத்தேன். அவ அப்பாவி, அவ புருஷ, இவன் துரோகி. வழியில அந்த குழந்தைய நான் பார்த்தேன், அனாதையா அழுதுகிட்டு இருக்கு. நானும் ஒரு அனாதை, அதனால தான் குடிச்சேன். என்ன எவன் கேட்பான்? கேட்க மாட்டேன். அந்த அயோக்கிய யாருன்னு நான் அங்கேயே சொல்லிருப்பேன். ஆனா போட்டிய சோறு இத்தனை வருஷமா, அதுக்கு என் மனசாட்சிய குழி தோண்டி பொழைச்சேயா. உருப்பிடுவியா? உருப்பிடுவியா நீ? ஐயோ அம்மா, வணக்கம்மா. ஏண்டா, குடிச்சிட்டு வந்து என் முன்னால நின்று பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமா ஆமா, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. பாவம், அவளை அநியாயமா கொண்டு அவ புருஷனுக்கு நானே தண்டனை கொடுத்தேன். ஜெய் துரோகி, நீ உருப்பிடுவியாடா? என்ன தைரியம் இருந்தா என் புருஷனை பத்தி எனக்கு முன்னால பேசுவ நீ. இனிமே மூஞ்சிலே முடிக்காத. ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. போவலியே, போடா இங்க இருந்து, போடா. என்னடி, என்ன அவன் சத்தம் மட்டும் போறான்? இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க நான் இப்படி ஊரா இருக்கு நல்லா பூசி மழைப்படுது? ஏன் இப்படி அக்கிரமம் பண்றீங்க? தங்க சொன்னதெல்லாம் நிஜமா? அந்த பொண்ணு கொன்னது யாரு சொல்லுங்க. நான் தான். எங்க போய் சொல்லணுங்கிற? ஊருக்கு மத்தியில சொல்லணுங்கிறியா? தண்டோரா போட்டு சொல்லணுங்கிறியா? சொல்றேன். நீ பொட்டு அழிச்சுக்கிறியா? தாலி எடுத்துட்டு முண்டச்சியா நின்னுக்கிறியா? சொல்லு, நான் தான் கொன்னேன்னு சொல்றேன். கவிதா, உனக்கு வேற வீடு பார்த்திருக்கு. இனிமே யமுனா மட்டும் இங்க இருந்துகிட்டோம். என்ன புதுசா இருக்கு? ஆமா, புதுசுதான். ஒரு மாற்றம் வேணும் இல்ல? என்ன விளையாடுறீங்களா? இனிமேதான் விளையாடணும். யமுனா இல்ல, அவளுக்காக தான் ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். அது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. போற அடுக்க போறியா? ஏற்கனவே அவளை தூக்கிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிச்சாச்சு. முதலாளி, முதலாளி, நாம மோசம் போயிட்டோம் முதலாளி. காத்திருந்தோம் பொண்டாட்டிய, நேத்து வந்தோம் பறிச்சிட்டு போற மாதிரி. ஐயோ, நீங்க பாலூட்டி வளர்த்த கிளி, அந்த பஞ்ச வர்ண கிளி யமுனா இருக்காளே, அவளும் ரங்கனும் வாய்க்கா வரப்பெல்லாம் தோப்பும் துறவெல்லாம் போவோமா ஊர்வலம்னு அலைஞ்சு திரியறாங்க. என்ன ஊர்வலமா போறாங்க? அப்படியே ரெண்டு பேத்துக்கு சபவலமாக்குங்கடா. எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்கூடாது. இல்ல, பத்தினி ஆகணும் தானே அவன் பின்னாடி போறான். அவன் கண் முன்னாடி நம்ம ஆளுக்கு 10 பேர்த்த விட்டு பத்தினி இல்லாம ஆக்கிருக்கா. என்ன கௌரிடா? அந்த அப்பாவை பொண்ணு கொன்னுட்டு அவ புருஷனுக்கு மாப்பிள்ளை ஊர்வலம் வச்சிருக்கா அந்த ராஜமாணிக்கம். இதுக்கெல்லாம் நீங்களும் உடந்தையா இருந்திருக்கீங்க. நீங்களா ஒரு மனுஷனா? ஆமாண்டி, நான் மனுஷன் இல்ல. நீங்களும் சத்தம் போடாதீங்க. சத்தம் போடுவேன். இப்போது நான் சொல்றது கேட்க போறீங்களா இல்லையா? நான் கேட்க மாட்டேன். எனக்கு யாரு இருக்காங்க? யாருமே இல்ல. நான் நம்ப மாட்டேன். நான் யார் பத்தி கேட்க மாட்டேன். போய் அந்த பொண்ணு பிடிச்சு கொண்டா. அந்த பொண்ணு பிடிச்ச தண்ணி அடிச்சு போயிடுச்சு. இவனை கட்டி இழுத்துட்டு பாவி சண்டாளா அவசரி மவனே,
அந்த யமுனா பொண்ணை ஆத்துல தள்ளி கொண்டுட்டா பாவி, கொண்டுட்டா. ஏண்டா அவளை சும்மா கொன்னியா, கெடுத்து கொன்னியா பாவி? அவன் மேல ஆசை இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போது, அவளையும் உனக்கு கட்டி வச்சு அழகு பார்த்துப்பா. அண்ணே, முதலாளி தள்ளிட்டதுல சினிமா மண்டல் அடிபடி செத்து போயிட்டாங்கண்ணே. உன்னை மகனமா நினைச்சாடா உன்னை. முதலாளி என்னோட கவிதாவையும் கொண்டுட்டேடா. என்னடா கொண்டுட்டேடா பாவி. அவனுக்கு என்னடா பாவம் பண்ணா இப்படி கொண்டுட்டேடா? அவன் வீடாரி போய் கலாட்டா பண்ணி உன்னை கொண்டு இருக்கணும். டேய், உன்னை விட மாட்டேன்டா, உன்னை நான் விட மாட்டேன். டேய், நான் ஜெயிலுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. உன் நெஞ்சு போனா விட மாட்டேன். உனக்கு கருமாதி பண்ணா விட மாட்டேன்டா. உனக்கு குடலை வாங்க விட மாட்டேன்டா. டேய், எங்க கொடுவாள் இங்க. அந்த அனாதை பண்ணி இவனை என்ன பண்ணிச்சு? பாவி, அவளையும் ஆத்துல தள்ளி கொண்டுட்டானே. கொன்னுடுவேன்னு அடிக்கடி மிரட்டுவான். சொன்ன மாதிரி அந்த அம்மாவை கொன்னுட்டானே. இதுவரை விசாரித்த சாட்சியங்களின்படியும் இது நாள் வரை நடந்த விசாரணைகளின் போது குற்றவாளியாக இருக்கும் ரங்கன் எந்த வார்த்தையும் பேசாமல் மௌனமாக இருப்பதையும் பார்க்கும்போது அவன்தான் ராஜமாணிக்கத்தின் இரண்டாவது மனைவி கவிதாவை அடித்துக் கொன்றான் என்பதும் ராஜமாணிக்கத்தின் ஆதரவில் தங்கியிருந்த யமுனா என்ற பெண்ணை ஆற்றில் தள்ளி கொன்றான் என்றும் தெளிவாகிறது. ஆகவே இந்திய குற்றவியல் சட்டப்படி குற்றவாளிக்கு உயர்ந்தபட்ச தண்டனையாக யார் மணி? எந்த யமுனாவை இவர் ஆற்றில் தள்ளி கொலை செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அதே யமுனாதான் நான். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட யமுனா இந்த பெண் தானா? மிஸ்டர் ராஜமாணிக்கம் உங்களை தான்? ஆமா. மை காட். கனம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கு சம்பந்தமாக சில முக்கியமான உண்மைகளை கூற வந்திருக்கும் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி அளிக்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தமா விசாரிச்ச சாட்சியங்கள் படி இவர் என்ன ஆத்துல தள்ளி கொன்னது உண்மைன்னா நான் உயிரோட வந்து உங்க முன்னால நிக்கிறது எப்படி சாத்தியமாகும்? அப்படியானால் இதெல்லாம் வேணும்னே இவரை பழி வாங்கறதுக்காக எதிரிகளால உருவாக்கப்பட்ட கதை. அது மட்டும் இல்ல, என்ன எப்படி இவர் கொலை செய்யலையோ அதே போல ராஜமாணிக்கத்தோட இரண்டாவது மனைவி கவிதாமாவையும் இவர் கொலை செய்யல. அதை எந்த ஆதாரத்தோடு சொல்கிறாய்? அவர் கொலை செஞ்சதா சொல்ற அந்த நேரத்துல அவர் அந்த இடத்திலேயே இல்ல. வேறு எங்க இருந்தார்? மலமேடையில. அன்னைக்குதான் எங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. இதோ இவர் எனக்கு கட்டின தாலி.
நடந்ததாக சொல்லப்படும் திருமணத்திற்கு சாட்சியங்கள் இதோ எங்க கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வச்ச மெய்சாமி கவுண்டர், எங்க கல்யாணத்துல மந்திரம் சொன்ன புரோகிதர் சீனிவாச ஐயங்கார், மேளம் வாசிச்ச பொன்னுசாமி, சமையல்கார வரத பிள்ளை. புராண அந்த சாட்சியங்களை விசாரணை செய்ய அனுமதிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ, நீங்க போலாம். மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர். நீதான் மெய்சாமி கவுண்டரா? பின்ன நீங்களா மெய்சாமி கவுண்டர்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். மெய்சாமி கவுண்டர் நான் தான் சொல்லு. நான் தாங்க மைசாமி கவுண்டர். அப்படி சொல்லு. உங்க குடும்பத்துல எத்தனை பேர்? ஏன் கோர்ட்லயே ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா? ஐயோ, கேட்ட கேள்விக்கு பதில் கேளுங்க. எத்தனை பேர்? 3 பேர். போன மாசம் 16ஆம் தேதியில இருந்து 4 பேர். அது என்ன 16ஆம் தேதி? அன்னைக்கு தாங்க என் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆச்சு. சரி, இந்த ரங்க யமுனாவுக்கு எங்க தாலி கட்டினா? இடுப்புல. கழுத்துல தான் கட்டுவாங்க. எல்லாரும் கழுத்துல தான் கட்டுவாங்க. எந்த ஊர்ல கட்டினா? அப்படி விவரமா கேட்டா தாங்க தெரியும். விவரமா கேட்கறேன். எந்த ஊர்ல கட்டினா? அவளமல்ல. அப்படியா? நீங்க தான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. நான் முன்னாள் நிக்கலீங்க, நான் பின்னால் என்ன. முன்னாள் ரங்கம் தான் நின்னு தாலி கட்டினா. அப்படியா? நீங்க போலாம். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க, மறுபடியும் கூப்பிட்டா நான் வரமாட்டேன். யோசனை பண்ணியாச்சு, நீங்க போங்க. போலாமா? அப்ப நீங்க? ஹலோ, சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார். நீதான் சீனிவாசனா? அவன் இவன் என்று ஏகவசனம் பேச வேண்டாம். சீனிவாச ஐயங்கார். சீனிவாச ஐயங்கார் நீங்க தானா? யாம் யாம். நீங்க தான் தாலி கட்டினதா? ஐயோ, நான் கட்டலங்க. நீங்க தான் மந்திரம் சொல்ல சொல்லி தாலி கட்ட சொன்னீங்களான்னு கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா. ஆக உங்களுக்கு அந்த கல்யாண மந்திரம் எல்லாம் தெரியும். கண்டிப்பா. எங்க கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். ஏன் உங்க கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லலையா? சொல்லுங்க, என்ன சொல்லணும்? மரஜோ இல்ல, உங்களை பார்த்தா சாஸ்திரிகள் மாதிரியே தெரியலையே. நீதிபதி என்ன இந்த வக்கீல் ஏட விடாம கேள்வியை கேட்டு ஜாதி பிரச்சனையை கிளப்புறா. இதை நீங்க கண்டிச்சு வைங்கோ. நான் சொன்னதை அப்படியே குறிச்சுக்குங்கோ. நீங்க போலாம். பட்டுமா தம்பி? ஆமா, நல்லா இருக்கணும். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.